Hello viewers, I am Lakshmi Narasimhan and I am representing GRT group of institutions. இதில் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி we are going to give some information. இதில் வந்து இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸுன்றது இன்றைக்கி இந்தியா லெவலில் எந்த காலேஜஸ் நம்ம போனாலும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒன்று இந்த பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்து இப்போ பேசலாம். ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு அவனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த வருஷத்துலேருந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் சிஜிபிஏ வெர்சஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல சிஜிபிஏ எடுத்திருப்பார், பட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் கிடைக்காம கூட போகலாம். ஒரு ஆர்டினரி சிஜிபிஏ ஒருத்தர் எடுத்திருப்பார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7.5 எடுத்திருப்பார், மேபி பெட்டர் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கலாம். ஸோ சிஜிபிஏ எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கம்பெனிஸ் டார்கெட் பண்ணணும் அண்ட் த பிரான்ச்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் இருக்குது, ஐடி பிரான்ச்சஸ் இருக்குது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஐடி ரிலேட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அதர் கோர் பிரான்ச்சஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து கோர் பிரான்ச்சஸ். இவங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் த மைக்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அவங்க வந்து ஐடி ஃபீல்டு போனோம் அப்படின்னா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வில் ட்ரை டு கவர் இன் திஸ். அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கிவ் அ சீரீஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் த்ரூ அவர் சேனல் ஆஃப் GRTs. We will discuss more on these kind of placements and other things in the future videos. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது certain things as an overview. இதை பார்க்குற பசங்களுக்கு ஆர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அன் ஓவர்வியூ ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கெட்டிங் ரெடி ஃபார் தி பிளேஸ்மெண்ட்ஸ். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். லெட் அஸ் கன்சிடர் நவ் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஆயத்தப்படுத்திக்கணுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து we are talking on product development, that is product development software companies are there, and then you have services companies, those who do the services, software as a service னு சொல்லுவோம், அந்த மாதிரி சர்வீஸ் கம்பெனிஸ்னு பேர். இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா these companies will develop software products and then launch. நல்ல சேலரிஸில் கிடைக்கும், ஹை பே பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் ஒரு 50 lakhs per annum, 60 lakhs per annum, ஈவன் 1 crore per annum, 1 கோடி ரூபாய் பர் இயர், அந்த அளவுக்குலாம் சேலரி கிடைக்குமானா எஸ் கிடைக்கும். தேர் ஆர் கம்பெனிஸ் பிஇ முடிச்சுட்டு 4 வருஷத்தில் அது 4வது வருஷம் வரும்பொழுது இந்த மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், இந்த பையன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். அதே மாதிரி 10 lakhs per annum, 15 lakhs per annum, 20 lakhs per annum, நீங்கள் எந்த லேக்ஸில் வேணால் சொல்லுங்களேன், அதுக்கும் கம்பெனிஸ் இருக்குது. 3 lakhs per annum, 4 lakhs per annum, 8 lakhs per annum, இதுக்கும் உங்களுக்கு கம்பெனிஸ் இருக்குது. த கொஸ்டின் இஸ், ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஆர் ஐடி கிராஜுவேட் ஆர் ஏஐடிஎஸ் ஆர் ரிலேட்டட் சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பேக்கேஜஸில் எப்படி செட்டில் ஆகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு கெட் ஆர் கிராக் வெரி வெரி குட் கம்பெனிஸ். கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஹை சிஜிபிஏ. இப்போ இந்த ஹை சிஜிபிஏ எடுத்திங்கன்னா எது ஹை சிஜிபிஏ? 8, 8.5, 9 and above CGPAs are all considered as high CGPAsனு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி வரும்பொழுது அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நார்மலி 70% or 75% or 80% and above, right from the 10th standard to 12th standard or diploma படிச்சிருந்தாங்கன்னா டிப்ளமா,
டு என்ஜினியரிங்கில் வித்தவுட் எனி அரியர்ஸ், வித்தவுட் எனி ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரே வச்சிருக்கூடாது, ஒரே அட்டெம்ப்டை கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா there are certain companies which will ask like that. எல்லா கம்பெனிஸும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டாம் யாரும். அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு, அகாடமிக் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். இந்த அகாடமிக் ட்ராக் ரெக்கார்டு வச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது they will have an objective. ஃபர்ஸ்ட் என்ன அப்ஜெக்டிவ்னா, நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா they have to go for a kind of a product based, நல்ல கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த கோடிங் ஸ்கில்ஸ்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, you have Java, you have Python, or you have any other language, C++, whatever it is, அதை நல்லா மாஸ்டர் பண்ணணும். இந்த கோடிங் நல்லா மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கும் பொழுதே யூ ஹாவ் த லேப்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு நல்ல அந்த கோடிங் ஸ்கில்ஸ், அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அப்போ அந்த கோடிங்கை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா, யூ ஹாவ் டு கோடிங் வந்து நல்லா பண்ணால் மட்டும் போகாது, அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கோட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லீட் கோடோடைய பிளாட்ஃபார்ம் எடுத்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள். நிறைய பேர் இது மாதிரி டாக் கொடுத்துருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் லாட் ஆஃப் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குது, பெய்ட் வெர்ஷன்ஸும் சிலதெல்லாம் இருக்குது. வேர் யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் டூ. நீங்களாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலான்னா, இஃப் யூ ஆர் அனேபிள் டு பே, இஃப் யூ ஆர் அனேபிள் டு கைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் ஆன் அ பெய்ட் வெர்ஷன், நிறைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கோர்ஸரால் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி ரிலேட்டட் அப்படின்னா முதல்ல இந்த கோடிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வென்ச்சூர் பண்ணுங்கள். இப்போ ஹேக்கர் ரேங்க் இருக்குது, ஓகே, ஹேக்கர் எர்த் இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு செட் இன்டு தட் மோடு, அந்த கோடிங் மோடுக்கு போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கோடிங்கை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஐடியாஸ். அண்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நீங்கள் போனோம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் போனோம், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ் போனோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி ப்ராடக்ட்ஸ் யூ ஹவ் டெவலப்ட். படிக்கும் பொழுதே சின்னதாக ரொம்ப ஓஹோன்லாம் கேட்க மாட்டாங்க கம்பெனிஸ். வந்து உங்களுடைய அட்டெம்ப்ட், உங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு டீம் அப். நீங்கள் டீம் அப் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஏதாவது உங்கள் ஸ்கில்ஸை காமிக்கணும் அப்படின்னா சின்ன அப்ஜெக்டிவ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கோடு டெவலப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்ட் நிறைய இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. டிப்பிக்கல் கொரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர் யூ டேக் லீட் கோட்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இருக்கும். அந்த கோடிங் ப்ராக்டிஸ் இருக்கும், சிம்பிள்லேருந்து கஷ்டமானது வரைக்கும் இருக்கும். யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட் இட். வெறுமை நான் படித்தேன் சிஜிபிஏ வாங்கினேன் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகி ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருந்து சப்போஸ் இஃப் யூ ப்ராக்டிஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஹேக்கத்தான்ஸ், பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் காம்படிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யுவர் ஸ்கில்ஸ் வில் இம்ப்ரூவ். யுவர் கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் த ஒரிஜினாலிட்டி, த ஒரிஜினல் திங்கிங். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் உங்களால் யோசிக்க முடிஞ்சு உங்களுடைய கோடிங் ஸ்கில்ஸ், இட் குட் பி இன் ஜாவா ஆர் இட் குட் பி இன் C++. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதை தான் எதிர்பார்க்குறாங்க. வெறும் தெரியும்னு சொல்கிறத விட இந்த லாங்குவேஜை நான் யூஸ் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் இன்டர்வியூம் பொழுது. தேட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அண்ட் கம்மிங் டு தி கோர் பிரான்ச்சஸ். இப்போ வந்து கோர் பிரான்ச்சஸில் முக்கியமாக க்ளோசர் டு ஐடி இருக்கிறது எது அப்படின்னா ECE அண்ட் EEE. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸ்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் க்ளோசர் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ரிலேட்டடில் வராங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாங்க, நோ டவுட் பைத்தான் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு அல்காரிதம்ஸ் ஏதாவது படிச்சிருப்பாங்க. தே ஆர் க்ளோசர் டு கம்பேர் டு மெக்கானிக்கல் ஆர் அ கெமிக்கல் ஆர் எனி அதர் ஹார்ட் கோர் பிரான்ச். இவங்க கொஞ்சம் க்ளோஸில் தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எகெயின் எப்படி இந்த சிஎஸ்சி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்காவது வந்து இந்த கோடிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, இப்போது மெக்கானிக்கலோ எனி அதர் கோட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டு டூ சம்திங், கான்ட்ரிபியூட் இன் ப்ரோக்ராமிங், அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கவலையே பட வேண்டாம். Again, they can take these kind of courses.
லைக் ஒரு என்பிடெல்லோ இல்லை ஒரு ஸ்வயம் போர்ட்டல்லையோ இல்லை எனி அதர் போர்ட்டல்ஸ் ஆர் அவைலபிள், இல்லை காலேஜஸ்லேயோ அசோசியேட் ஆகி முதல்ல லாங்குவேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா சேம் இப்போ ஜிக்ஸ் வந்து சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பண்ணுற மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தாராளமாக பண்ணலாம், கெமிக்கல் ஸ்டூடெண்ட் தாராளமாக பண்ணலாம், பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட் கேன் டூ ஒண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ப்ராடக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நீங்கள் அசோசியேட் ஆகி பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் இயர் இந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லோவாக செகண்ட் இயர் தேர்ட் இயர்னுடைய எண்ட் தட் இஸ் 6th செமஸ்டரில் வரும்பொழுது யூ வில் பி லிட்டரலி பெட்டர், யூ வில் பி வெரி வெரி குட். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் பியூட்டிஃபுல்லாக உங்களால் திங்க் பண்ண முடியும், பியூட்டிஃபுல்லாக கோட் பண்ண முடியும், நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ யூ வில் பி லைக் ஹேண்ட்ஸ் ஃபுல்னு சொல்கிற மாதிரி உங்ககிட்ட நிறைய ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நிறைய உங்கள்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா there are some kind of diagnostic test platforms. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்கேட் எடுத்துப்போம், ஒரு கோக்யூப்ஸ் எடுத்துப்போம், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ ஏஐ பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸாக நிறைய இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா they will keep a kind of a diagnostic test. இப்போ இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் என்ன அப்படின்னா இட் will test you the technical skills also, சாஃப்ட் ஸ்கில்ஸும் டெஸ்ட் பண்ணும். பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் பெய்டு வெர்ஷன்ஸும் இருக்குது, but you can approach them through institutions also to have a kind of diagnostic test performed. இந்த டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எடுக்கிறது நல்லது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா they can give an AMCAT kind of test or CoCubes kind of test. அந்த ஸ்கோர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஸோ அந்த ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா again you have to have a kind of a practice. அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்படி தான் இருக்கும் நான் யூடியூப்பில் சொன்னால் அதெல்லாம் வராது அது. ஓகே, தே வில் கிவ் யூ ஸ்மால் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து கோட் எழுத சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லேயே யூ ஹேவ் டு ஜஸ்ட் டைப் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து இது பண்ணணும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா தனியாக நிதானமாக பண்ணும்பொழுது ஒரு வீட்டில் திங்க் பண்ணி எந்த வித ப்ரெஷர்லாம் பண்ணும்போது யூ கேன் டூ இட். பட் வென் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ காம்படிஷன் ஆர் வென் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டைம் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அந்த டயத்துக்குள்ளே அது பண்ணணும் பொழுது இட் நீட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ். இட் இஸ் லைக் ஐ நோ ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும். இஃப் ஐ வாண்ட் டு ரைட் JEE எக்ஸாமினேஷன் அந்த டயத்துக்குள்ளே என்னால் பண்ண முடியும்னா ஐ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ CSE based or IT related or anyone, any student, those who are interested to get into the IT field in a very high paid job, நான் ஒரு நல்ல கோடர் ஆனோம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. டூ லாட் ஆஃப் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ் நிறைய பண்ணுங்கள். டைம் இருக்குது உங்களால் பண்ண முடியும், அதை பண்ணிவிட்டு அண்ட் ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவைல் பண்ணிக்கோங்க. இது தவிர நிறைய இருக்குது. ஐ எம் நாட் ப்ரொக்ளைமிங் தட் இதுதான் சொல்லலை. இந்த மாதிரி யூ ஹாவ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் கோட். நவ் கம் டு அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. சார் எனக்கு கோடிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னா ஓகே ஃபென்டாஸ்டிக், தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் யூ ஃபீல் தட் என்னால் கோப்பப் பண்ண முடியல, பட் ஓரளவுக்கு தான் பண்ண முடியாது ப்ரோக்ராமிங்னா, டோன்ட் வரி அபவுட் இட். ஸ்டில் யூ ஹேவ் அ கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஹை பெய்ட் மணி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நாமினல் பேமெண்ட் இருக்கும். லைக் CTC வில் பி ரேஞ்சிங் ஃப்ரம் 4 lakhs per annum to even 6 or 7 lakhs per annum. That's a decent salary. But still இவங்களும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரல நான். ஓகே, பட் ஸ்டில் நாட் லைக் தேட் எக்ஸ்டெண்ட். இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூல் நல்லா ஓரளவுக்கு வாட் எவர் ப்ரோக்ராம் தட் யூ நோ யூ ட்ரை டு ரைட் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் TCS எடுத்துப்போமே, TCS வந்து யூ ஹேவ் NQT அண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட், நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட் வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. பீப்புள் கேன் கோ அண்ட் ரைட் இட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் அ டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா இட் பி வெரி ஈஸி. இப்போ ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். சப்போஸ் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. ஸோ இது வந்து ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் எடுத்துனீங்க, இப்போ சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தாராளமாக போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TCS Ninja. இப்போ TCS Ninjaவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனிபடி கேன் கெட் இன் டு, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஓரளவுக்கு கோடிங் தெரியும், அந்த அல்காரிதம் தெரியும், என்னால் ஓரளவுக்கு யோசிக்க முடியும், சின்ன ப்ரோக்ராமிங் எனக்கு தெரியும், லாங்குவேஜ் தெரியும் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் அந்த மாதிரி கிராக் பண்ணிட்டு போகிறாங்க. தேர் கெட்டிங் சம் டீசன்ட் சேலரிஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து வி கால்ஸ் பல்க் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து ஓவர் த இயர்ஸ் Infosys,
TCS, Cognizance, Accentures, இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் விப்ரோஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தே ஹவ் என்டர்ட் இன்டு திஸ் லெவல் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த லெவல் என்டர் ஆகிட்டு நல்ல கோடஸாக டெவலப் ஆகி அவங்களுடைய சேலரிலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ கெட் வெல் செட்டில்ட். இது வந்து ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, சப்போஸ் தேர் ஆர் ஈவன் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் those who say that I am not good in coding, I am not interested in coding, but I want to do something connected to the CSE IT related இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, there is a very good option. We calls infrastructure jobs. ஸோ நீங்கள் வந்து ChatGPTயில் போயோ இல்லை ஜஸ்ட் கூகுளில் போயோ வாட் இஸ் இன்ஃப்ரா ஜாப்ஸ்ன்னு போட்டு பாருங்களேன், அழகாக அது கொடுக்கும். வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ இன் IT கைண்ட் ஆஃப் ஜாப். அதுவும் நிறைய இப்போ இன்ஃப்ரா ஜாப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணுறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அகெயின் யூ கெட் எம்ப்ளாய்டு இன் பெஸ்ட் ஆஃப் தி IT இண்டஸ்ட்ரீஸ் இன் இன்ஃப்ரா ஃபீல்டு. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி இன்னொரு நாள் நான் வந்து ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இட் வில் கிவ் அ குட் ஐடியா. சப்போஸ் கோடிங்கே வரல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் நான் வந்து CSE எடுத்துட்டேன், எனக்கு தெரியல, பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ஐ ஜஸ்ட் கிளியர்ட் மை கிராஜுவேஷன், நான் ஏதோ டிகிரி வாங்கிட்டேன், பட் கோடிங் ஐ எம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட்னா அவங்களுக்கு இந்த இன்ஃப்ரா கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நல்லா செட் ஆகும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்லி திங் இஸ் லைக், இது வந்து டெக்னிக்கல் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். ஒன்லி ஃபார் CSE அண்ட் அலைட் பிரான்ச்சஸ் மட்டும் தான் பேசியிருக்கேன். நான் ஒன்றும் கோர் பற்றி பேசலை. பட் மோர் ஆன் தட், நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலில் சவுண்டாக இருந்தாலும் சம்திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தேட் இஸ் பீங் டெஸ்டட் பை தி கம்பெனிஸ். அது இல்லைன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். வாட் இஸ் தட்? அது என்ன அப்படின்னா, it is a very very basic soft skills, your logical reasoning skills, your aptitude skills, okay, your communication skills, your interpersonality skills, your attitude, your psychometric skills. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எந்த டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. how good are you in communication, how good are you in verbal, how good are you in arithmetic calculations, how good are you in reasonings, logical reasonings. ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் அட்டம் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ டைனமிக்ஸ் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஜிக்கல் சர்டன் திங்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல். அது வந்து புதஞ்சிருக்கும், அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் மேற்கொண்டு டெவலப் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் வந்து 9 CGPA வச்சுருக்கேன், நான் வந்து எக்ஸலண்ட்டாக ப்ரோக்ராமிங் பண்ணுவேன், நான் எதுவுமே ஆனால் பேச மாட்டேன், நான் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாகவே லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் கொஞ்சம் ஷூடாக இருப்பாங்க. ஸோ அதனால முதல்ல இதை டெவலப் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரோக்ராமர் ஆகலாம். பை சான்ஸ் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கில்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்கள அறியாமே அது டெவலப் ஆகிருக்கும். ஓகே, அவங்களாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஐ எம் குட் அட் லாஜிக்கல் ரீசன் எனக்கு எப்படி தெரியும்? ஐ எம் குட் இன் ஆப்டிடியூட் எனக்கு எப்படி தெரியும்? யாரும் டெஸ்ட் பண்ணி எனக்கு குவான்டிஃபை பண்ணணும். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த DBMS தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்துருக்கீங்க, ஏதோ மார்க் கொடுக்குறாங்க, யூ நோ தட் ஓகே எனக்கு ஓரளவுக்கு அப்படி தெரியும். ஸோ இதை சர்டிஃபை பண்ணுற அகெயின் தேர் ஆர் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள். வி கால் தம் அஸ் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு AMCAT ஒரு CoCubo ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாஃப்ட் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. யூ டேக் த டெஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட்டை முதல்ல எழுதிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஒரு கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் டெக்னிக்கலி தே வில் பி வெரி வெரி சவுண்ட் இன் திஸ் திங். ஓகே, இப்போ கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரஹென்ஷன், இந்த லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் தெம் இன் டு bring them to a certain level. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்டிடியூடுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும், தென் இந்த குவான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a train starts at this place point A and travels at this kilometers per hour, and another train starts from point B which is quite opposite to that, it travels at that kilometers per hour. Now compute at what time or what this thing that these two trains will kind of meet each other or அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது வெரி சிம்பிள் தான். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஸ்பீட் வர்சஸ் டைம். ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அந்த கொஸ்டினை பார்த்தாலே இதெல்லாம் நம்ம 8th படிச்சிருப்போம், 9th படிச்சிருப்போம், 6th படிச்சிருப்போம், மேக்ஸில் படிச்சிருப்போம், சிம்பிளாக விட்டு போயிடுவோம். இது ப்ராக்டிஸ் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு பிரிங் பேக் யுவர் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஹியர். ஸ்கூலில் படித்ததெல்லாம் கொண்டு வரணும்னா
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ப்ராக்டிஸே பண்ணாமல் அங்கே போய் நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அவங்க 20 ப்ராப்ளம் கொடுப்பாங்க, 30 நிமிஷம் கொடுப்பாங்க. 30 ப்ராப்ளம் வந்து 20 நிமிஷத்தில் கொடுப்பாங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். சிம்பிளாக தான் இருக்கும். அது லாஜிக்கல் ரீசனிங். அந்த மாதிரி சப்போஸ் ஒரு கட்டம் கொடுத்து ஒரு 4 டாட் கொடுத்துருவாங்க, அடுத்த ஒரு கட்டம் கொடுத்துட்டு இன்னொரு 4-5 டாட் வேறு ஃபேஷனில் கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஆட் மேன் அவுட். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து விதவிதமாக டிசைன் பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போது ஒன்ஸ் அதை ப்ராக்டிஸ் முதல்ல கஷ்டமாக இருக்கும் எடுத்திங்கன்னா. இப்போது ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன கேட்டால் இதை வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் அழகாக சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு நல்ல டைம் ஒதுக்கிட்டு நல்ல ஒரு 1 இயர் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா அது நிதானமாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் இயரில் ஓரளவுக்கு நிதானமாக பண்ணிக்கலாம், பேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாள் விட்டிங்கன்னா கூட கஷ்டமாக, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வாங்கலாம், ஈஸியாக இருக்கும். டு பெஞ்ச் மார்க் ஒரு தடவையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்லாம் இருக்குது. அப்பப்போது எடுத்துகிட்டே இருங்க, இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இதை பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இவங்க கொண்டு வரும்பொழுது இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கூடவே பில்ட் பண்ணிட்டு வாங்க. இது வந்து உங்களை நல்லா எக்யூப் பண்ணும். தென் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யுவர் ரெஸ்யூமே வில் கெட் ஸ்ட்ரென்தன்ட். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் நல்லா பேசணும் இங்கிலீஷில். ஓகே, ஓஹோன்லாம் பேச வேண்டாம், ஓரளவுக்கு போல்டாக தெர் இஸ் அ கண்டென்ட் யூ கேன் ஆல்வேஸ் டாக். ஸோ அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறது யூ ஷுட் ஹேவ் சம் அவேர்னஸ். ஓகே, ஒரே புத்தக புழுவாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் நோ தி கரண்ட் அஃபேர்ஸ், என்ன நடக்கிறது, பேப்பர் படிங்க. ஸோ யூ கெட் த நாலேஜ். பேசுங்க, தமிழ்லையான பேசுங்க, இல்லை எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பேசுங்க. ட்ரை டு ஆல்சோ கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ். அப்போ பண்ணும்போது என்ன, யூ கெட் த கரேஜ். ஒரு கூட்டத்தில் ஒரு திடீர்னு கூட்டு பேச சொன்னால் ஒரு 4 பேர் இருக்கும்போது பேசணும் அப்படின்னா அது வாலண்டராக எழுந்து வந்து பேசணும். அது ஸோ அந்த பேசக்கூடிய அந்த தைரியம் வரணும். அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. இந்த குரூப் டிஸ்கஷனில் தே வில் டெல் யூ லைக் ஸ்டார்ட் அப்படின்ட்டா ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் பேசுறது, செகண்ட் யார் பேசுறது, சில பேர் என்ன நினைக்கிறாங்க குரூப் டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு யார் பேசுகிறாங்க அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நோ டவுட், ஓகே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க பேசுங்க. பட் நிதானமாக அதுக்குன்னு ஒரு ஆர்ட். இப்போ குரூப் டிஸ்கஷன் பற்றி எப்படி பேசணும், எந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணணுன்றதை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 2 சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் பேசி உங்களுக்கு நான் வந்து ஐடியா கொடுக்குறேன் அதுக்கு. ஓகே, லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஆர் தேர். யூடியூப்பில் தட்டினீங்கன்னா அவ்வளோ விழும். ஓகே, ஸோ பட் ஸ்டில் ஐ ஆல்சோ ட்ரை டு ஆட் சம் வேல்யூ டு தட். அது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா ஜிடி ஸ்கில்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னா ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா யுவர் ரெஸ்யூமே வில் கெட் ஸ்ட்ரென்தன். இப்போ நான் சொன்னது முழுக்க சிஎஸ்சி ப்ளஸ் அலைட் பிரான்ச்சஸ். இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிக்கல் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் இவங்களாம் வரலாமா அப்படின்னா எஸ், யாரும் வேணானே சொல்லலை. யூ கேன் பிச் இன். த பியூட்டி இஸ் அவங்களுக்கு இன்னும் எக்ஸலண்ட்டாக கோடில் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்வென்ஷன் இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கலோ வந்து கோர் பிரான்ச்சஸ் அதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இல்லை அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதான் தப்பு. there is a beautiful thing that's going to happen in this. It is happening. எவ்வளோ என்ரிச்டாக பண்ணலாம் வித் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டிங் ஆர் டிஜிட்டல் அப்படின்றத ஃபியூச்சர் என்னுடைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கண்டிப்பாக ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் இட். ஓகே, அதனால் டு நாட் நெக்லெக்ட் த கோர் பிரான்ச்சஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் அலைட் பிரான்ச்சஸ் ப்ளஸ் சம் கோர் பிரான்ச்சஸ் ஹூஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன மெத்தட் we have suggested you. So I am going to summarize this before I close this video session. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் இயர்லேருந்தோ செகண்ட் இயர் 2 வருஷம் டைம் இருக்குது. ஜம்முன்னு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன, இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூடு, குவான்ஸ், யுவர் வெர்பல், என்ன சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இது மாதிரிலாம் கிராமர் எல்லாம் லைட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஜஸ்ட் இஃப் யூ go through it on a daily basis, fantastic. There are books available, lot of stuff is available. அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு யூ ப்ளீஸ் டாக், ரீட், ஓகே, மூவ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், கெட் தி ஐடியா, நிறைய பேசிட்டே வாங்க. மார்க் ஜிடி செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ யூ கெட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். இது பண்ணும்போது செகண்ட் இயர் முடித்தது ஒன்று இல்லை நடுவுலையும் யூ ஸ்டெப் இன் டு திஸ் கோடிங் ப்ராக்டிஸ். கோடிங் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன், ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். அதை தவிர காலேஜஸே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். யூஸ் இட். ஒரு வேல்யூ அடிஷன் தானே. நான் ஏற்கனவே இங்கே போகிறேன் அங்கே படிக்கிறேன்னு சொன்னாலும்
இட்ஸ் அ வேல்யூ அடிஷன். யாரோ ஒருத்தர் வராங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்ல போகிறோம். அதான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்ரிச்சிங்காக இருக்கும் உங்களுடைய இதுவே ப்ராஜெக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சூப்பராக அட்டம் பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஹஸ் கிவன் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிறைய காலேஜஸ் வந்து காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், விடவே விடாதீங்க. ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ண தான் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே ப்ராப்ளத்தை வேற ஒருத்தவங்க நல்ல விதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணி அட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் அ கைண்ட் ஆஃப் அ வெரைட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ். நிறைய வெளி உலகத்துக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா, புக்லேயே அப்படியே இருந்தீங்கன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு சாட் ஜிபிடி டீப்சீக் கதை தான் ஆகும் கடைசியில். ஸோ யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் லைக் யூல் பி அவுடேட்டட் சம்டைம்ஸ். ஸோ எது டெக்னாலஜி வருதோ அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஏஐயில் அவ்வளோ நடந்துட்டுருக்கு. அப்போ தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பற்றி. வெறுமை கோர்ஸ் படிக்கிற மார்க் வாங்கினா எனக்கு தெரியும்னா நோபடி இஸ் கோயிங் டு பிலீவ் தட். யூ ஹாவ் டு டூ சம் ஸ்மால் ப்ராஜெக்ட். பெரிய ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. கம்பெனி கேட்கறது வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா தான் கேட்காங்க. நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவ்வளோதான். பிகாஸ் தே நோ வெரி வெல் தட் ஒரு இன்ஜினியரிங் 4 years இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்பலாம் பயங்கரமாக ஜம்ப் பண்ணி பயங்கரமாக அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. டூ சிம்பிள் திங்ஸ், பட் மெனி சிம்பிள் திங்ஸ் யூ ஆட் டுகெதர். இட் மே லுக் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார் அதர்ஸ், பட் உங்களுக்கு வந்து இட்ஸ் அ சிம்பிள் கைண்ட் ஆஃப் டாஸ்க். அது மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ், சிம்பிள் டாஸ்க்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினாஸ், அப்ளிகேஷன் ஓரியன்ட் திங்ஸ், இது எல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுடைய இன்ஜினியரிங்கோடைய பேக்ரவுண்ட் வில் கெட் ஸ்ட்ரென்தன்ட். மேண்டேட்ஸ் இருக்குது, கோர்ஸ் ஒர்க் படிக்கணும் சார், நான் வந்து நல்ல சிஜிபிஏ வாங்கணும், எக்ஸாம் வருது. எஸ், அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் அங்கே கொடுங்க. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஜேஇ படிக்கணுன்றாங்க இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கும் படிக்கணும், ஸ்டேட் போர்ட் படிக்கணும் அவங்க அதுக்கும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்கில்ஸ் நீங்களும் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஓகே, டூ நாட் ஃபர்கெட் தட் யூஆர் ஆல் பொட்டென்ஷியல் அண்ட் ஹைலி காம்படிட்டிவ் ஆல்சோ. உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கண்டிப்பாக இருக்குது. The more that you work, the more benefit you will get. The beauty is, நல்ல ஜாப் நல்ல சேலரியில் செட்டில் ஆகிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல் லைஃப் பிகம்ஸ் வெரி பியூட்டிஃபுல். யூ earn a lot of money, you become happy in life and you contribute to the society back with all happiness. Okay, and confidence இருக்கணும். I am also going to talk on confidence. I am also going to talk on the attitude which the company is asking for. என்ன மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பிரைட் சான்சஸ் இருக்கும் சார் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் பிரைட் என்னை ஒதுக்கிட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் being kind of taken so huge CGPAs and kind of this thing, எனக்கு இந்த கம்பெனி கிடைக்கவே இல்லை, என் ரெஸ்யூமேயும் எடுத்துக்கவே இல்லை. வாட் இஸ் த மிஸ்டேக் தட் ஐ டன்? ஷுட் ஐ ஹேவ் டு கோ அண்ட் ரீவர்? நான் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். தட் கம்பெனி ஹஸ் நாட் டேக்கன் மீ தேர். பட் வேறு ஒருத்தவங்க சாதாரணமாக எடுத்துட்டாங்க சார். ஸோ அவங்க தப்பாக ஏதாவது பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஐ எம் கோயிங் டு டாக் and kind of ஒரு series of ஒரு talks கொடுக்கலான்னு இருக்கேன். I think through this video you have gathered some information as a student. எனக்கு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆக்சுவலி வீடியோ கிடையாது. This video is actually meant for those who really don't know anything and want to kind of know about placements. ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கணும். நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, பட் நான் எப்படி இப்போ கொண்டு வருது, நான் வந்து எப்படி வெளியில் வருது, இதுலேருந்து நான் எப்படி செட்டில் ஆகிறது, நல்லா எப்படி படிக்கணும், நான் இப்போ செகண்ட் இயரில் இருக்கேன், நான் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷனை தான் நினச்சி நான் இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. See you in the kind of next set of series of videos. Bye viewers. Thanks a lot for your patient listening, and we'll hope to cover some more topics which are of interest and add some value to your career development. Best wishes and thanks a lot.